எடுங்கம்மா. ஏதோ தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. பேசறதுல எங்க அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு எருமை மாடு ரெண்டு பண்ணி வாங்கி தரட்டுமா? எருமை மாடு பண்ணியா? ஜெய், ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்டி நானு. என்னை போய் எருமை மாடு பண்ணி மேய்க்க சொல்ற? ஏண்டி உங்க அப்பா மாதிரி அறிவில்லாதவன் நினைச்சிட்டே நீயா? இங்க இருங்க மாமா. ஏதோ தொழில் பண்ணணும்னு சொன்னீங்களே, நல்ல யோசனை சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னை பத்தி இந்த கேள்வி கேக்குறீங்க? பத்தாதுக்கு எங்க அப்பா வேற திட்டுறீங்க. எது பண்ணி மேய்க்க சொல்றது உனக்கு நல்ல தொழிலாடி? பண்ணி மேய்ச்சு பாருங்க. அதுல இருக்கிற லாபம் நீங்க ஐடி கம்பெனில வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். ஏண்டி எப்ப பாரு இப்படி அறிவில்லாத மாதிரியே பேசிட்டு இருப்பியா? என்னைக்குதான் உன் மண்டையில அறிவு வளரும்? நல்ல யோசனை. கேட்டா கேளுங்க, கேட்கலனா போங்க. பக்கத்து வீட்டு பரமசிவோ நல்ல யோசனையா இருந்தா கொடுங்கன்னு சொன்னா. இது இப்ப கொடுத்தனா அவன் கோடீஸ்வரனா ஆயிட்டு போறா. உங்களுக்கு தான் எதுக்கு குடுப்பனே இல்லையே. இவளையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியல.